நாங்க எந்த காவல்துறை இன்ஸ்பெக்டரோட ஏசியோட டிஎஸ்பியோட சேர்ந்துக்கிட்டு நாங்க எங்கேயும் மண்ணு தரல, எங்கேயும் ஊர் சொத்து அட்டையை போடல. உண்மையான காசு கொடுத்து வாங்கிய பிரம்மமூர்த்தி சொத்தையே அளக்க விட மாட்டேன்றான் நம்மால. இன்னைக்கு காவல்துறை அதிகாரி பூரா கட்ட பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிட்டான். என் கட்சிக்காரங்க நேர்மையான முறையில சம்பாதிங்க. நான் சொல்றேன் அண்ணா, எங்கன்னா நேர்மையான முறையில இருக்கு. ஒரே ஒரு தொழில் தானே சேலத்துல ரியல் எஸ்டேட். அதை நாங்க போய் பண்ண போனா நேர்மையா கூட எங்களை பண்ண விட மாட்டேன்றான். நான் காசு கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு அளக்க போனா அங்க எவனாச்சும் வந்து ஒரு 80 வயசு கேள்வியா, அந்த 80 வயசு கேள்விய அந்த காவல்துறை அதிகாரி அப்படி புகார் வாங்கினவன் அந்த ஆய்வாளரை சேலத்துல நான் கேட்கறேன், 80 வயசு கேள்வியை எவனாச்சும் ரேப் பண்ண முடியுமா ஐயா? அது எப்படியாப்பட்ட கேள்வியா இருக்கும் பாரு. நம்ம மனோகரமாட்ட பாரங்கத்துக்கிட்ட கேள்வியா இருக்கும் போல இருக்கு. எஸ்பி ஆபீஸ்க்கு போன ஆன் பண்ணிட்டு ஐயோ என்ன பிடிக்கிறாங்க, ஐயோ என் துணி அவுக்குறாங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. நான் கேக்குறேன், அவரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியில மாநில துணைத் தலைவரா இருந்தாரு. அவரு அவங்க அண்ணன் தம்பி குடும்பம் தொடர்ந்து அந்த தொழிலை செய்யறாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அவரை தொந்தரவு பண்ணணும்னு தோணல. அவங்க கூப்பிட்டாங்களா, இவர் போவலையா, அதுக்காக இவங்க பொய் வழக்கு போடுவானுங்களா? வாடா மாப்பிள்ள, தயாரா இருக்கிறேன் நான் சந்திக்கிறதுக்கு. என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது வெறும் தேர்தல் அரசியலை அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, அடித்தட்டு மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைக்காக இறங்கி அடிப்பதுதான் வேல்முருகனுடைய பாணி.